நான் யாராக கூட இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், சகப்பாக இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் சமுதாயத்தில் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலைமையில் நான் இருக்கலாம். இந்த உலகத்தில் நான் யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். நீங்களும் நானும் யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் சந்ததியாகிய நமக்கு உண்டு. நமக்கு உண்டு. அதுதான் தேவனுடைய சித்தம். கவனிங்க, தேவனுடைய சித்தம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு. தேவ சித்தம் கூனியாக்குவதும், நோயை கொடுப்பதும், கடனாக்குவதும், பலன் இல்லாமல் பண்ணுவதும், வேலை இல்லாமல் பண்ணுவதும், வருமானம் இல்லாமல் பண்ணுவதும், அவமானப்படுத்துவதும் தேவனுடைய சித்தம் அல்ல. கூனி குறுகி போய் கிடக்கிறவங்க வாழ்க்கையை நிமிர பண்ணுகிறது தான் தேவனுடைய சித்தம். அதான் அவருடைய சித்தம். அதற்காக தான் பூமிக்கு வந்தார் இயேசு. ஆமே, இதை நல்லா நன்கு அறிந்து கொள்ளணும். இதை நல்லா அறிந்து கொண்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்துடும். நம்ம ஏன் சில நேரம் நம்ம தாழ்மையாக பேசிக்கிறோம், எண்ணிக்கிறோம். எனக்கெல்லாம் இது நடக்காதுங்க, எனக்கெல்லாம் இது ஆகாதுங்க, எனக்கெல்லாம் இது சாத்தியம் இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் இது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்க, நாங்களாம் ஏழைங்க, போர் பீப்புளுங்க, அதாவது ஏழை ஜனங்களுங்க நாங்கள், எங்களுக்கெல்லாம் இது நடப்பதற்கு வாய்ப்பு குறைவுங்க. நான் சொல்லுகிறேன், ஏழை ஜனங்களை தான் உயர்த்துவதற்கு கர்த்தர் வந்தார். வாயை மாத்துன்னு சொன்னாரு, பேச்ச மாத்துன்னு சொன்னாரு. உன்னை பார்க்கிற பொழுதெல்லாம் எப்படி பழக்க சொன்னாரு? நான் விசேஷித்தவன் என்று பார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் யாராக கூட இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், ஹைட்டா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சகப்பா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் சமுதாயத்தில் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலைமையில நான் இருக்கலாம். இந்த உலகத்தில் நான் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில் நான் ரட்சிக்கப்பட்டவன். அப்ப நம்ம ஏழையா வாழ்வது கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியம். நம்ம இடங்களை வாங்கணும், வீடுகளை கட்டணும், ஓலை வீடெல்லாம் தலை வீடா மாறணும். இடம் இல்லைன்னா இடம் வாங்குவதற்கு விசுவாசிக்கணும், கடவுளை நம்பணும், வார்த்தையை விசுவாசிக்கணும். நான் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி நீங்கள் 100க்கு 100 உள்ளதில் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். எப்படி மரித்த லாசருவை 4 நாள் கழிச்சு கல்லறைக்குள்ள இருந்த வெளியே உயிரோடு கொண்டு வந்தாரோ, அதே போல எனக்காக மறைக்கப்பட்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் கொண்டு வருவார். நான் விசுவாசிக்கிற பொழுது எனக்காக மறைக்கப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் வெளியில கொண்டு வருவார். வானா வரும். ஆமே, இதான் நம்மளை குறித்து தேவனுடைய திட்டம். அறிந்து கொள்ளுங்க, தேவன் நம்மளை அழிப்பது தேவனுடைய திட்டம், ஏழையாக்குவது தேவனுடைய திட்டம் அல்ல. கர்த்தர் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். ஆமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 24 மணி நேரமும் பிதாவின் மடியில ஒரு வழக்கறிஞரை போல நமக்காக கர்த்தர் வாதாடி கொண்டு வருகிறார். அதனால நான் நல்லா இருப்பதை தேவன் விரும்புகிறாருங்க. நீங்க நல்லா இருப்பதை தேவன் கவனிக்கிறீங்களா? விரும்புகிறார். ஆமே.